வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் ஸ்ருத்திகா பண்ண ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 100 to 150 கிராம் கார்ன் எடுத்துக்கிறேன். இது வேக வச்ச கார்ன் தான், அது பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லாட்டா நீங்கள் கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் நிறையா இடக்கூடாது, இது நல்லா ஒட்டுறதுக்காக நம்ம பால் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. கடைசியாக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு குழி கரண்டியில் எடுத்து அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஏன்னா இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு வடை மாதிரிலாம் போட முடியாது, உடஞ்சி போயிடும். டைரெக்டாக எண்ணெயிலே போட்டுட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இது சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அப்போ தான் இது உடையாமல் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கார்ன் ஃப்ரிட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீஸ் ஃபாண்டியூலாம் பண்ணுறதா இருந்தால் கீழே லைட்டன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மக்கு வேணும். அப்போ தான் சீஸ் மெல்டடாகவே இருக்கும். நீங்கள் வீட்டிலலாம் ஏதாவது நார்மல் பாத்திரத்தில் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்குள்ளே அந்த சீஸ் திக்காயிடும். அதனால நான் இன்றைக்கி கார்லிக் மயோனைஸோட தான் சர்வ் பண்ணேன். இது நார்மலாக சாஸ் மயோனைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஃப்ரிட்டர்ஸ் ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் டைமில் நல்லா கொறிக்க சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.